வணக்கம் மக்களே! நான் உங்க கோகுல். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விஜய் அவர்களை பற்றி சமுத்திரக்கனி அவர்கள் வந்து இப்படி பேசிட்டாரு அப்படின்ட்டு ஒரு வீடியோ இணையத்தில, சோசியல் மீடியால வைரல் ஆச்சுங்க. அதில வந்து சமுத்திரக்கனி அவர்கள் வந்து ஒரு பட விழாவுல வந்து கலந்துகிட்டு இருப்பாரு. அப்ப வெளிய வந்து அவர் வந்து சக நடிகர்கள் கூட பேசியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பது வைரல் ஆச்சு. அந்த சமயத்தில சமுத்திரக்கனி அவர்கள் ஏன்பா விஜய் அவர்களை பற்றி பேச போறாரு? இது வேற ஏதாச்சும் இருக்கும். ஸோ விஜய் அவர்கள் மேல இருக்கக்கூடிய இந்த காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக இப்படிலாம் கோத்து விடுறாங்க. சமுத்திரக்கனி அவர்கள் விஜய் அவர்களை பற்றியெல்லாம் பேச மாட்டாரு அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தோம். இப்ப ரீசென்ட் இன்டர்வியூல சமுத்திரக்கனி அவர்கள் வந்து, "ஆமா நான் அவங்கள பத்தி தான் பேசுறேன்" அப்படின்ட்டு ஓப்பனா பேசியிருப்பதாக சில நியூஸ் வந்து இப்ப சோசியல் மீடியால அத கசிஞ்சிட்டு இருக்குங்க. ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சமுத்திரக்கனி அவர்கள் வந்து ஒரு பட விழால வந்து கலந்துக்கினாரு. அப்படி கலந்துக்கினவரு வெளிய வந்து சக நடிகர் கூட வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது, "யார பழி வாங்கறதுக்கு இப்படியெல்லாம் பண்ற? அதாவது இது போன்ற விஷயங்கள்லாம் 4 செவுத்துக்குள்ள வச்சுக்கோ. சொந்த கட்சிக்காரனே இனிமே முட்டு குடுக்க மாட்டான்" அப்படின்ற மாரி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அப்படின்ட்டு சமுத்திரக்கனி அவர்கள் வந்து பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து விஜய் அவர்களை தான் தாக்கி பேசினாங்க அப்படின்ட்டு இதுக்கு முன்னாடி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதற்கு சமுத்திரக்கனி அவர்கள் வந்து ரீசென்ட்டா ஒரு இன்டர்வியூ வந்து குடுத்திருந்தாரு. அப்போ அவர்கிட்ட ஒரு கொஸ்டின் என்பது கேட்கப்பட்டது. இந்த மாரி நீங்க வந்து யார இந்த மாரி குறிப்பிட்டு பேசுறீங்க? விஜய் அவர்களை குறிப்பிட்டு தான் பேசுறீங்களா? அப்போ அந்த வீடியோ வந்து எப்படி எடுக்கப்பட்டது? அப்படின்ற மாரி சமுத்திரக்கனி அவர்கள் கிட்ட வந்து கேட்கும்போது, சமுத்திரக்கனி அவர்கள் ஆமா, நான் வந்து எதர்ச்சியா பேசிட்டு இருக்கும்போது ஒரு பையன் வந்து வீடியோ எடுத்துட்டான். ஸோ அவன் வீடியோ எடுக்குறான்ட்டு என்னுடைய பேச்ச வந்து நிறுத்த முடியல என்னால. ஸோ நான் வந்து பேசிட்டேன். சந்தோஷமோ, துக்கமோ, இல்ல வேதனையோ எல்லாத்தையும் நான் வெளிய வந்து கொட்டிடுவேன். அதை வந்து கடந்து போகக்கூடிய ஒரு மனிதன் தான் நானு. நான் ஒரு அக்கறையில அத பத்தி நான் வந்து பேசியிருக்கேன். அப்படின்ட்டு சமுத்திரக்கனி அவர்கள் வந்து ரீசென்ட் இன்டர்வியூல வந்து பேசியிருக்காங்க. அதே சமயத்துல சமுத்திரக்கனி அவர்கள் வந்து ஒரு படப்பிடிப்பின் பொழுது ஒரு ஃபைட் மாஸ்டர் தம்பி வந்து சமுத்திரக்கனி அவர்கள் கிட்ட வந்து, "சார் இந்த மாரி யாரு சார் இந்த வீடியோ வந்து பரப்பிட்டது? அந்த பையன் யாருன்னு மட்டும் கண்டுபிடிங்க சார்" அப்படின்ட்டு கேட்கும்போது, சமுத்திரக்கனி அவர்கள், "ஏன் நீ கொஞ்சம் பதறாதப்பா. அந்த வீடியோ வந்து எனக்கு தெரிஞ்சு தான் எடுக்கப்பட்டது. ஸோ இந்த இடத்துல வந்து சாப்பிடறதுக்கு தான் வாய திறக்கணும் என்னமோ" அப்படின்ட்டு சமுத்திரக்கனி அவர்கள் வந்து ஆன்சர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு என்ன அவர் வந்து சொல்ல விரும்புறாருன்னா, அதாவது இந்த பேச்சுரிமை என்பது ஒரு தனி மனித சுதந்திரம். அத வந்து பேச விடாம எத பேசினாலும் சர்ச்சையாக திருச்சி போடுறாங்கல்ல. அதுக்கு தான் மனுஷன் வந்து அந்த மாரி சொல்லியிருக்காரு. அதே சமயத்தில விஜய் அவர்கள் வந்து கட்சி தொடங்கும்போது அவருக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கக்கூடிய அதாவது பாசிட்டிவா நல்ல விஷயங்களை தெரிவிச்சு, அவருக்கு வந்து வாழ்த்துக்கள் பதிவு பண்ணதும் சமுத்திரக்கனி அவர்கள் தான். இப்போ விஜய் மற்றும் த்ரிஷா அவர்களுடைய இந்த சர்ச்சை பேச்சுக்கும் இப்ப சமுத்திரக்கனி அவர்கள் வந்து குரல் குடுத்திருக்காருன்றத வந்து இந்த இடத்துல வந்து மார்க் பண்ண வேண்டிய விஷயம். அதே சமயத்தில வந்து இதுக்கு முன்னாடி தான் சங்கீதா அவர்கள், விஜய் அவர்களுடைய மனைவியான சங்கீதா அவர்கள் செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்துல வந்து டிவோர்ஸ் மனுவை வந்து தாக்கல் செஞ்சிருந்தாங்க. அப்பலேருந்து விஜய் மற்றும் த்ரிஷா அவர்கள் சம்மந்தப்பட்டு ஏகப்பட்ட விவாதங்கள், அது வந்து நடிகர்களா இருக்கட்டும், சோசியல் மீடியால இருக்க இன்ஃப்ளூயன்சர்ஸா இருக்கட்டும், ஏகப்பட்ட பேர் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள வந்து பேசிட்டு வராங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, எதுவுமே கன்ஃபார்ம் ஆகல. ஸோ சிலர் வந்து நட்பா கூட இருக்கலாம். எப்படி இவங்க வந்து இந்த மாரிலாம் பேசலாம் அப்படின்ட்டு இன்னமும் நெறைய பேர் வந்து நம்பிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க. அவங்க மனச ஏன் மேனிபுலேட் பண்றீங்க? எதுவா இருந்தாலும் கன்ஃபார்ம் ஆகட்டும், அப்புறம் பேசுங்க. அது வந்து ஆக்டரா இருக்கட்டும், யாரா வேணா இருங்க நீங்க. அடுத்தவங்களுடைய விஷயத்துல தலையிடுறது ரொம்ப மோசமானது. இந்த இடத்துல வந்து தப்பு, சரின்றது ஒண்ணு தெரியட்டும், அப்புறம் பேசுவோம். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.